ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனி கிரிஷ் வ்ளாக். நான் ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழித்து துபாயிலேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அம்மா வீடு வந்து பரமக்குடியில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் என் பையனும் இருக்கான். அங்கே தான் இருந்து படிக்கிறான். நான் மட்டும்தான் துபாயில் இருக்கிறேன். ஸோ எனக்கு அவனுக்கு லாஸ்ட் 2 months பிஃபோர் வந்து அம்மா போட்டிருந்தது. அதோட சரி அவனை பார்க்கணுங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். போயிட்டு ஃபஸ்ட்டு போய் ஒரு 2 நாள் டயர்டாக இருந்தது இல்லையா, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தம்பி சொல்லியிருந்தா பிள்ளையார்பட்டி கோயில் போகணும், பிள்ளையார்பட்டி போகணும், அதுக்கப்புறம் பழனி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தான் என் தம்பி. ஸோ என் தம்பி ஃபேமிலியோடு சேர்ந்து கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 3 o'clock எந்திரிச்சு போனோம். பரமக்குடிலேருந்து கிட்டக்க ஒரு 2 hours கிட்ட வருது. ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டி கோயில் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பழனி போயிட்டோம். பழனி போகிற ஆன் தி வேல வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப்பில் இறங்கி டீ குடிச்சிட்டு அங்கே நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா, எங்கள் இதில் அது வந்து கசரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போண்டா, ஸ்வீட் போண்டா, ரவை போண்டா மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு டீலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பழனி கிளம்பிட்டோம். பழனி அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் பீடம் மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே போய் அது ரொம்ப விசேஷமான கோவிலாம். அங்கே போயிட்டு எனக்கு நேம் சொல்ல தெரில. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே அன்னதானம் எல்லாம் கொடுத்தாங்க லஞ்ச் டயத்தில். ஸோ லெமன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பழனி கிளம்பிட்டோம். பழனி பயங்கர க்ரௌடடாக இருந்தது. மெயினாக பார்க்கிங்க்கு இடம் இல்லை, அந்த அளவுக்கு க்ரௌடடு. ஸோ பார்க்கிங் எல்லாம் போட்டுட்டு போனால் அந்த ட்ரெயினோ அந்த ரோப் காரோ இப்போ அவைலபிள் இல்லை அந்த டயத்துக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். நடந்தே போகலான்னு பார்த்தா என் குழந்தை வந்து எனக்கு என்ன பயனா, என்னை தூக்க சொல்லிடுவானோன்னு பயம். ஆனால் அவன் ஒரு டைம் கூட தூக்கவே சொல்லலை. அவன் ஃப்ரீயாக நடந்து வந்தான். பட் எனக்கு தான் கஷ்டமாக இருந்தது நடக்கிறதுல. ஆனால் அவன் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஏறும்போதும் நடந்து வந்துட்டான், இறங்கும்போதும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, நடந்து வந்துட்டான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் தான் ரொம்ப டயர்டாகிட்டேன். ஆனால் அவன் டயர்டாகவே இல்லை. அவன் அவங்க அண்ணா அக்கா கூட எல்லாம் சேர்ந்து நல்லா நடந்து வந்துட்டான். அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு கீழே வந்தால் அப்புறம் காவடி அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பரிகாரம் பண்ணுறது அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கீழே. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. சாமிலாம் கும்பிட்டுட்டு ஈவினிங் வர 6 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் போகிற வெள்ளம் மதுரையில் சாப்பிட்டுட்டு ஊருக்கு